வெல்கம் டு குட்டி சுட்டீஸ். ஹலோ குட்டீஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை மந்திர வளையல். ஒரு பசுமையான கிராமத்துல ஞானம் அப்படின்ற வியாபாரி ஒருத்தர் வாழ்ந்து வந்தாரு. அவருடைய வேலையே வெளியூருக்கு போய் அங்க விக்கிற கைவினை பொருட்கள், அலங்கார பொருட்களை எல்லாம் வாங்கிட்டு வந்து கிராமம் கிராமமா விற்பனை செய்யறது தான். ஞானத்துடைய மனைவி பெயர் கங்கா. ஞானத்துக்கு ஒரு சில நாட்கள் வியாபாரம் நல்லா நடக்கும், ஒரு சில நாட்கள் குறைவான பணம் தான் கிடைக்கும். ஞானத்துக்கு வருமானமே இல்லாத சில நாட்கள்ல கூட கங்கா ரொம்ப சாமர்த்தியமா சிக்கனமா குடும்பத்தை நடத்தி வந்தாங்க. எப்பவும் போல விற்பனை செய்யறதுக்கு தேவையான பொருட்களை எல்லாம் வெளியூர்ல இருந்து வாங்கிட்டு தன்னோட வீட்டுக்கு வந்தாரு ஞானம். ஞானம் கொண்டு வந்த பொருட்களை எல்லாம் தினமும் கங்கா தான் தரம் வாரியா பிரிச்சு தனித்தனியா மூட்டைகள்ல கட்டி ஞானம் விற்பனை செய்யறதுக்கு கொடுத்து விடுவாங்க. ஞானம் தினமும் அழகழகான கைவினை பொருட்கள், அழகு சாதன பொருட்களை எல்லாம் கொண்டு வருவாரு. ஆனா கங்கா ஒரு நாள் கூட எந்த பொருளுக்கும் ஆசைப்பட்டதே இல்ல. ஞானம் அன்னைக்கு கொண்டு வந்த பொருட்கள்ல அழகான ஒரு ஜோடி வளையல்கள் இருந்தது. அத பார்த்ததும் கங்காவுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதுவரைக்கும் எந்த பொருளுக்கும் ஆசைப்படாத கங்கா முதல் முறையா அந்த அழகான வளையல்களை தனக்கே கொடுத்திடும்படி கணவர் ஞானம் கிட்ட கேட்டாங்க. ஏங்க, இந்த வளையல் ரொம்ப அழகா இருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு, இத நானே வச்சுக்கட்டுமா? இந்த வளையல பக்கத்து கிராமத்துல இருக்கிற பண்ணையார் வீட்ல இருந்து கேட்டாங்க. இன்னைக்கு அவங்களுக்கு கொடுத்தே ஆகணும். இதே மாதிரி வளையல நாளைக்கு உனக்கு நான் வாங்கிட்டு வந்து தரேன் அப்படின்னு ஞானம் சொன்னாரு. ஆனா கங்காவால மட்டும் சமாதானமே ஆக முடியல. அதனால அந்த வளையலை எடுத்து வேற ஒரு இடத்துல மறைச்சு வச்சிட்டாங்க கங்கா. இது தெரியாத ஞானம் மூட்டையை எடுத்துட்டு எப்பவும் போல வியாபாரத்துக்கு கிளம்பிட்டாரு. ஞானம் வியாபாரத்துக்கு சாயங்காலம் கிளம்பினாருன்னா திரும்பி வீட்டுக்கு வர்றதுக்கு மறுநாள் சாயங்காலம் ஆகிடும். ஞானம் கிளம்பி போனதும் வீட்டு வேலைகள் எல்லாம் செய்து முடிக்க ராத்திரி ஆகிடுச்சு கங்காவுக்கு. கங்காவுக்கு வளையல்களோட நினைவு வந்தது. அந்த வளையல் எவ்வளவு அழகா இருந்துச்சு, அதை எடுத்து உடனே நம்ம கைகள்ல போட்டு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் மறைச்சு வச்ச இடத்துல அந்த வளையலை தேடி பார்த்தாங்க கங்கா. ஆனா மறைச்சு வச்ச இடத்துல வளையல் இல்ல. ஒரே குழப்பமா இருந்தது கங்காவுக்கு. இங்க தானே மறைச்சு வச்சோம், எங்க போச்சு இந்த வளையல்? நாளைக்கு சாயங்காலம் வியாபாரத்தை முடிச்சிட்டு வந்து மூட்டையில வளையல் இல்ல, எங்க போச்சுன்னு என்கிட்ட தானே கேப்பாரு. என்கிட்டயும் வளையல் இல்லையே, என்ன பதில் சொல்றது அப்படின்னு பெரிய குழப்பத்தோட காத்துட்டு இருந்தாங்க கங்கா. அதே சமயம் கங்காவோட வீட்ல இருந்து கொஞ்சம் தூரத்துல ஒரு மரத்துக்கு கீழே 2 திருடர்கள் நின்னுட்டு இருந்தாங்க. நல்ல வேளை, நம்ம சாபம் நீங்கிடுச்சு. வளையல்களா இருந்த நாம சாபம் நீங்கி மனுஷனா மாறிட்டோம். இனிமே எங்கேயும் திருடவே கூடாது, உழைச்சுதான் பழைக்கணும் அப்படின்னு திருடர்கள்ல ஒருத்தன் சொன்னான். அதே சமயம் வியாபாரம் முடிஞ்சு வளையலை காணமே அப்படின்ற குழப்பத்தோட ஞானமும் வீட்டுக்கு திரும்பி வந்துட்டு இருந்தாரு. அப்போ அந்த
2 திருடர்கள்ல ஒருத்தன் ஞானம் கிட்ட பேச ஆரம்பிச்சான். ஐயா, கொஞ்சம் நில்லுங்க. நீங்க கைவினை பொருட்கள் விக்கிற ஞானம் தானே? நாங்க யாருன்னு பாக்குறீங்களா? உங்ககிட்ட காணாம போச்சே ஒரு ஜோடி வளையல். அந்த வளையல் நாங்க 2 பேரும் தான். நீங்க பெரிய குழப்பத்துல இருக்கிறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியுது. நடந்த எல்லாத்தையும் உங்களுக்கு புரியுற மாதிரி நான் சொல்றேன். ஐயா, நாங்க 2 பேரும் திருடர்கள். ஒரு நாள் ஒரு முனிவர் வீட்ல போய் திருடுனோம். அவரு ரொம்ப சக்தி வாய்ந்த முனிவர். அவரோட சக்தியால நாங்க தான் திருடுனோங்கிறத கண்டுபிடிச்சாரு. எங்களுக்கு ஒரு சாபமும் கொடுத்தாரு. நாங்க செஞ்ச திருட்டுக்காக வளையல்களா மாறிடுவோன்னு அந்த முனிவரால சபிக்கப்பட்டோம் நாங்க 2 பேரும். அதுக்கு பிறகு நாங்க 2 பேரும் மனம் திருந்தி கெஞ்சி அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டதால அவர் எங்களை மன்னிச்சாரு. ஒரு சாப விமோச்சனமும் கொடுத்தாரு. அது என்னன்னா, வளையல்களா இருக்கிற எங்க மேல எந்த ஒரு பெண் அதிகமா ஆசைப்பட்டு எங்களை மறைச்சு வைக்கிறாளோ அப்போ எங்களுடைய சாபம் விலகும். அந்த நொடி நாங்க மனுஷங்களா மாறிடுவோம் அப்படின்னு விமோச்சனமும் சொன்னாரு அந்த முனிவர். அவர் சொன்ன மாதிரியே உங்களோட மனைவி வளையல்களா இருந்த எங்க மேல ஆசைப்பட்டு எங்களை மறைச்சு வச்சாங்க. உடனே எங்களுடைய சாபமும் விலகிடுச்சு. நாங்க 2 பேரும் உங்களுக்கும் உங்க மனைவிக்கும் ரொம்ப கடமைப்பட்டிருக்கிறோம். அதுக்கு கைமாறா நாங்க உங்களுக்கு ஒரு உதவி செய்யணும்னு நினைக்கிறோம். சில மாதங்களுக்கு முன்னாடி உங்க ஊர்லயே இருக்கிற ஒரு பெரிய பணக்காரர் வீட்ல நகைகள் பணம் எல்லாம் திருட்டு போச்சே, அது ஞாபகம் இருக்குதா? அத திருடுனது நாங்க தான். அத இங்க இருக்கிற புதருக்குள்ளதான் நாங்க ஒளிச்சு வச்சிருக்கிறோம். தன் நகையையும் பணத்தையும் கண்டுபிடிச்சு தர்றவங்களுக்கு அந்த பொருட்களின் மதிப்புல ஒரு பங்கு பணத்தை பரிசா தர்றதா அந்த பணக்காரர் அறிவிச்சிருக்காரு. நீங்க ரொம்ப நேர்மையானவர்னு இந்த ஊர்ல எல்லாருக்குமே தெரியும். அதனால இந்த நகையையும் பணத்தையும் இங்க இருக்கிற ஒரு புதர்ல கண்டுபிடிச்சதா சொல்லி அந்த பணக்காரர்கிட்ட கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா அவர் உங்களுக்கு நிறைய பணம் தருவாரு. கஷ்டப்படுற நீங்களும் அந்த பணத்தை வச்சு கொஞ்சம் முன்னேறிக்கலாம். இது ஏதோ எங்களால முடிஞ்ச உதவி. அப்போ நாங்க கிளம்புறோம்யா. இனிமே நாங்க திருட்டு தொழில் செய்ய போறதில்ல. கிடைக்கிற வேலைய பார்த்து சம்பாதிச்சு வாழ போறோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 திருடர்களும் அங்க இருந்து கிளம்பி போயிட்டாங்க. திருடர்கள் சொன்ன மாதிரியே ஞானமும் நகைய கொண்டு போய் பணக்காரர்கிட்ட கொடுத்துட்டு அதுக்கு தகுந்த பரிசை வாங்கிட்டு வீட்டுக்கு போனாரு. கணவனுக்காக வீட்ல காத்துட்டு இருந்த கங்கா ஞானம் வந்ததும் அவர்கிட்ட வளையலை மறைச்சு வச்சதையும் வளையல் காணாம போனதையும் பத்தி சொல்லி தன்னோட தவறுக்காக மன்னிப்பு கேட்டாங்க. அதுக்கு ஞானம் நடந்த எல்லா விஷயங்களையும் கங்கா கிட்ட சொல்லி, நீ வளையல்களை மறைச்சு வச்சதுனாலதான் 2 பேர் சாப விமோச்சனம் பெற்றாங்க. அதுக்கு பரிசா நமக்கு கொஞ்சம் பணமும் கிடைச்சிருக்கு. இத வச்சு நாம புதுசா ஏதாவது தொழில் ஆரம்பிச்சு குடும்பத்தை நல்லபடியா நடத்தலாம். நீ செஞ்ச தவறுனாலையும் ஒரு நன்மை நடந்திருக்குது. அதனால நீ இத பத்தி கவலைப்பட வேண்டாம். இனிமே நாம சந்தோஷமா வாழலாம் அப்படின்னு சொன்னாரு. என்ன குட்டீஸ், இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? சரி குட்டீஸ், இந்த கதையில இருந்து நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? மத்தவங்களோட பொருள் மேல ஆசைப்படவோ அதை திருடவோ கூடாது. அப்படி திருடின திருடர்களுக்கு முனிவர் எப்படி தண்டனை கொடுத்தாரு பாத்தீங்களா?
சரி குட்டீஸ், இன்னொரு நாள் இன்னொரு நீதி கதையோட உங்களை வந்து சந்திக்கிறேன். Thank you for watching.